இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாவை பொறுத்த வரைக்குங்க, நம்ம எதுக்காக நியாயமாக எதுக்காக வேண்டி நின்று நம்ம போய் வணங்கினாலும் கண்டிப்பாக அந்த அம்மா துணை நிற்பா. அதாவதுங்க, எங்கள் அப்பா ஒரு 15 வருஷம் முன்னாடியே இறந்துட்டார். எங்கள் அம்மா ஒரு 3 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தேன். கஷ்டம், ஐயோ நம்ம சொந்தம்னு ஒன்றுமே இல்லாமல் போச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கில் இருந்தேங்க நான். அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கும் ஃபேட்டி லிவர், அதாவது ஃபேட்டி லிவர்னால் அந்த ஈரலில் கொழுப்பு படிஞ்சு ரொம்ப பெயின் அதிகமாக வலி இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டார். மாத்திரை மருந்து சாப்பிட்டும் அது ரொம்ப வலியாக இருந்தது. கிட்னி கல் அது மாதிரி 2-3 பிரச்சனைகள் அவருக்கும் இருந்ததுனால, எனக்கும் ஹெல்த் பிரச்சனை, சுகரு பிரச்சனை, உடம்பு மெலிஞ்சு போச்சு. அது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், அந்த அம்மாட்ட ஊஞ்சல் அன்றைக்கி அமாவாசைனால, ஆனால் ஊஞ்சல் இல்லை போல இருக்குது. என் பொண்ணை கூப்பிட்டு போனேன். நான் கோயிலுக்கு போயிட்டு அந்த என்ட்ரன்ஸில் நின்றுட்டு, ஆத்தா எனக்கு ஆத்தா இல்லை அப்பா இல்லை, நீ தான் பெற்றவளாக நினச்சி உன் கோயில் வாசப்படியில் நிற்கிறேன் நான். எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சௌகரியம் கொடுத்தாயே, எனக்கும் உடம்பு சௌகரியம் கொடு அப்படின்னு ரொம்ப கண் கலங்கி தேம்பி அழுதுட்டேங்க. பக்கத்தில் யார் இருக்காங்க என்னென்னு யாரையும் கவனிக்கல. நான் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேன்னா அப்படியே அந்த அம்மாவை பார்த்து அழுது வேண்டி வணங்கிட்டு என்ன பண்ணேன், அதே மாதிரி மஞ்சள் கயிறு, குங்குமம், மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் எல்லாம் அந்த அம்மாவுக்கு நேராக வச்சு வணங்கிட்டு உண்டியலில் போட்டு வந்தேன் நான். அந்த மாதிரி போட்டுட்டு, நீ தான் எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சௌகரியம் கொடுக்கணும் தாயே, எனக்கு வேறு யாரும் இல்லை, அனாதை ஆக்கிறாத என்னை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது வேண்டிட்டு வந்தேங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் அவருக்கு அந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் நார்மலாக மாத்திரை சாப்பிட்டாலும் இப்போ வலி இல்லாமல் நிம்மதியாக இருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி எனக்குமே கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப சீரியஸான பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்ற மாதிரி அந்த அம்மா தான் என்னை பாதுகாக்கிறான்ற நம்பிக்கை எனக்கு இப்போவுமே. அது மாதிரி அந்த ஆத்தாட்ட நம்ம எதை வேண்டி போய் நின்னாலும் அந்த அம்மா கண்டிப்பாக செய்வாங்க. அதனால் வேண்டுங்க, வணங்குங்க. அந்த